சார், நீதிமன்ற உத்தரவுப்படி தஞ்சையில் தான் அவரை வச்சு விசாரணை நடத்தணும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனா தஞ்சை நோக்கி சென்ற வாகனம் தற்போது செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு சென்றிருக்கிறது. அங்கு வைத்து விசாரணை நடத்த திட்டமா, முறையான பதில் எதுவும் காவல்துறை தரப்பிலிருந்து அளிக்கப்படவில்லை அப்படின்னு சரவணன் குறிப்பிட்டிருந்தாரு. உங்க கருத்து? கண்டிப்பா காலையில இருந்து இது வரைக்கும் ரூட் மட்டும் ஒரு 5 வாட்டி மாத்திருக்காங்க. அதே போல மதியான சாப்பாடும் சரியா கொடுக்கல. எங்கேயுமே இது வரைக்கும் ஒரு டாய்லெட் போறது கூட எங்கேயும் நிறுத்தல. திருச்சியில இருந்து தஞ்சாவூர் ரோடுல போயிட்டு இருக்கும் போது திடீர்னு பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு 20 வண்டி போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த வண்டி மட்டும் கட் பண்ணாங்க. ஒரு வண்டியை கட் பண்ணி எடுத்துட்டு வந்து இங்க செங்கிப்பட்டி, தஞ்சாவூர் மாவட்டத்தில் செங்கிப்பட்டி காவல் நிலையத்துக்குள்ள கூட்டு வந்துட்டாங்க. கூட்டு வந்து இங்க வந்துதான் இப்ப ஐஓ வந்து என்கொயரி பண்ண போறாருன்னு சொல்றாங்க. எதுக்கு இந்த மாதிரி ஹைகோர்ட் ஆர்டர் வந்து கிளீனா சொல்லியிருக்கு. எந்த ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காங்களோ, யாரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்கோ அந்த ஸ்டேஷன்ல வச்சுதானே விசாரிக்க முடியும். ஐஓவும் கூடயே தான் வராரு. அதே வேன்ல தான் வந்திருக்காரு. இங்க எடுத்துட்டு வந்து இப்ப செங்கிப்பட்டியில வந்து எப்படி நீங்க என்கொயரி பண்ண முடியும்? அதை தஞ்சாவூர் கூட்டு போங்கன்னு சொல்றாரு எங்க தலைவர். தஞ்சாவூர் கூட்டு போனாதான் அங்க போய் தான் அந்த ஸ்டேஷன்ல வச்சுதான் என்கொயரி பண்ணுவோம். அதுதான் நடைமுறை. அதுதான் ஹைகோர்ட் ஆர்டர்லயும் சொல்லியிருக்காங்க. அதனால எங்க தலைவர் இறங்க மாட்டாரு. அங்க போய் தான் என்கொயரி பண்ணணும். நீதிமன்ற உத்தரவுப்படி தஞ்சைக்கே சென்று விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு வலியுறுத்திருக்காங்க. அதுக்கு காவல்துறை தரப்புல இருந்து என்ன சார் சொல்றாங்க? காவல்துறை தரப்புனா தஞ்சாவூர்ல பெரிய கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பயப்படுறாங்க. இதெல்லாம் முதலே தெரியும் இல்ல. அதுக்கு எது காலையில அங்கேயே விசாரிச்சுட்டு அங்கேயே விட்டுருக்கலாமே வீட்லயே 10 மணிக்கு. அதான் ஐவா வந்தாருல, அங்கேயே விசாரிச்சுட்டு விட்டுட்டு இருக்கலாம்ல. அவங்களுக்கு தான் எங்களுக்கு கைது பண்றதுக்கான இதெல்லாம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு பிபி. அவங்க அங்கேயே விசாரிச்சிருக்கலாமே. எதுக்கு இவ்வளவு தூரம் காலையில இருந்து இங்க அலைக்கழிச்சு எடுத்துட்டு வந்து வேற ஒரு ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கிறதுக்கு? அங்க தஞ்சாவூரில் கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு, இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவு கூட்டமா இருக்குன்னு இங்க திடீர்னு இப்ப இந்த பிளானை மாத்திருக்காங்க. பட் இங்க பாத்தீங்கன்னா இப்ப செஞ்சிப்பட்டியிலயும் பல்லாயிரக்கணக்கான பேர் இப்ப இன்னைக்கு இப்ப இதுக்கு முன்னாடி இப்ப குழுமிட்டு இருக்காங்க. இன்னும் கூட்டம் அதிகமாயிட்டே இருக்கு. என்னென்ன பண்ண போறாங்கன்னு தெரியும், பாப்போம். தஞ்சையில் கூட்டம் அதிகமாக இருந்த காரணத்தினால செங்கிப்பட்டி அழைத்து செல்லப்பட்டாரு. இப்ப அங்கேயும் கூட்டம் அதிகமாக காணப்படுது அப்படின்னு குறிப்பிட்டீங்க. இப்ப என்ன திட்டத்துல அடுத்த கட்டமா அவங்க நடவடிக்கை மேற்கொள்ள இருக்காங்க, அது குறித்து அவங்க ஏதேனும் சொன்னாங்களா? அதான் இந்த வழக்கறிஞர் ஆலோசனை நடத்திட்டு இருக்காரு எங்க தலைவர். அதுக்கப்புறம் என்ன முடிவு போடுறாரு. ஆலோசனையில என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சார் பேசிட்டு வராங்க? இல்ல, அவர் உள்ள வேன்ல இருந்து பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு பொறுத்து தெரியும் என்ன நடக்க போகுது. நிச்சயமா. நன்றி சார், இணைப்பில் பேசியதற்கு.